முல்லைக்காடு அது ஒரு அழகிய காடு. அங்கே முயல்களும் யானைகளும் மான்களும் எலிகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் காலை அந்த காட்டில் ஒரு புதிய சத்தம் கேட்டது. ஒற்றை மரத்திலிருந்து மற்றொரு மரத்துக்கு வேகமாக பாயும் ஒரு குரங்கு. அந்த குரங்கின் பெயர் கிட்டு. ஆனால் இது சாதாரண குரங்கு இல்லை. மரத்தில் உட்கார்ந்தவுடன் கையை ஆட்டி ஒரு சில மந்திரங்களை சொல்லி அதன் கையில் சர்க்கரையை மின்னல் போல வர வைத்தது. அங்கே இருந்த விலங்குகள் அனைத்தும் இதனை பார்த்து வியப்படைந்தன. குரங்கு கிட்டு சந்தோஷமாக அந்த சர்க்கரையை அனைவருக்கும் கொடுத்தது. பாருங்க, இது என் மந்திரம் என்று பெருமையாக சொன்னது. பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு பூவை எடுத்து கைப்பிடியில் வைத்தது. அதனை கசக்கி வானத்திற்கு வீசியது. அந்த பூ பறவையாக மாறி வானத்தில் பறந்தது. அதனை பார்த்து யானை வாளையே அசைத்தது. முயல் குதித்தது. மான்கள் மகிழ்ந்தன. முழு காடும் கைத்தட்டியது. குரங்கிற்கு அந்த கூட்டம் மிகவும் பிடித்திருந்தது. அதனால் திடீரென விலங்குகளை பார்த்து கேட்டது, உங்க தலைவன் யார் என்று. அதற்கு எலிக்குட்டி முன் வந்து, சிங்கராஜா தான் இந்த காட்டின் அரசர் குரங்காரே, ஏன் கேட்கிறீங்க என்றது. உடனே குரங்கு கிட்டு சிரித்து கொண்டே பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி நேராக சிங்கராஜாவின் குகைக்கு போனது. குகை வாசலிலேயே நின்று, ஏ கோலை சிங்கமே வெளியே வா என்று சவால் விட்டது. உள்ளிருந்த நரியாரும் மற்றும் சிங்கராஜாவும் இருவரும் அதிர்ச்சியடைந்தனர். சிங்கராஜா அமைதியாக கிட்டுவிடம், குரங்காரே, யார் நீங்கள்? இதற்கு முன் இந்த காட்டில் உங்களை பார்த்ததே இல்லையே, ஏன் இவ்வளவு கோபம் என்று கேட்டார். குரங்கு கிட்டு பெருமையோடு, நான் இமயமலையிலிருந்து வந்திருக்கிறேன். கடவுள் எனக்கு மந்திர சக்தி கொடுத்திருக்கிறார். இந்த காட்டை உடனே எனக்கு ஒப்படைத்து விட்டு போய்விடு, இல்லையென்றால் உன்னை ஒரே நிமிடத்தில் அழித்து விடுவேன் என்று சிங்கராஜாவை மிரட்டியது. உடனே சிங்கராஜாவிற்கு கோபம் வந்து குரங்கை அடிக்க பாய்ந்தார். ஆனால் நரியார் சிங்கராஜாவை தடுத்து நிறுத்தினார். சிங்கராஜா, கோபப்படாதீர்கள், இந்த குரங்கை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கூறி சிங்கராஜாவை சாந்தப்படுத்தினார். நரியார் குரங்கிடம் சென்று, குரங்காரே, நான் கூட பெரிய மந்திரவாதிதான். உங்களால் என் மாயாஜாலத்தை வெல்ல முடியாது. நாளைக்கு காலை சூரியன் உதிக்கும் நேரம் ஆற்றங்கரைக்கு வந்து விடுங்கள். அங்கே நாம் போட்டி வைத்துக் கொள்வோம் என்றார். உடனே குரங்கு பெருமையாக, நாளை நடக்கும் போட்டியில் நீங்கள் தோல்வியடைந்தால் இந்த காட்டை நான் ஆள்வேன் என்று சொன்னது. நரியார், சரி, ஒருவேளை நான் ஜெயித்து விட்டால் நீங்கள் சிங்கராஜாவிடம் மன்னிப்பு கேட்டு இந்த காட்டை விட்டு போய்விட வேண்டும் என்றார். குரங்கு கிட்டுவும் இந்த நிபந்தனையை ஒப்புக்கொண்டது. ஆனால் அந்த இரவு குரங்கு கிட்டுவிற்கு தூக்கமே வரவில்லை. நரியார் அப்படி என்ன மந்திரம் காட்டப் போகிறார் என்று பதட்டமாக இருந்தது. அடுத்த நாள் வெளிச்சமான காலை. ஆற்றங்கரையில் விலங்குகள் எல்லாம் குவிந்திருந்தனர். சிங்கராஜாவும் ஆர்வமாக வந்தார். நரியார் குரங்கு கிட்டுவை அழைத்து, குரங்காரே, அதோ அங்கே ஆத்துக்கு நடுவுல ஒரு கொடி தெரியுதா? அதை ஆற்றின் மேல் நடந்து சென்று யார் எடுத்துட்டு வராங்களோ அவங்க தான் இந்த போட்டியின் வெற்றியாளர். ஆனால் கைகளில் தண்ணீர் படக்கூடாது என்றார் நரியார். குரங்கு கிட்டுவிற்கு ஆற்றில் நடக்க தெரியாது. இருந்தாலும் யாராலும் தண்ணீரில் நடக்க முடியாது என்கிற தைரியத்தில் கிட்டு ஒப்புக்கொண்டார். எப்படியும் நரியார் தண்ணீரில் விழதான் போகிறார் என நினைத்தார். முதலில் நரியார் ஆற்றுக்குள் குதித்தார். ஆனால் மூழ்கவே இல்லை. அப்படியே தண்ணீர் மேல் நின்றார். அங்கிருந்த விலங்கு கூட்டம், நரியாரே, அற்புதம் என முழங்கினார்கள். நரியார் ஆற்றின் மேல் நடந்து நடனமாடி கொடியை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்தார். இதனை பார்த்த குரங்கு கிட்டுவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி நரியார் தண்ணீரில் நடந்தார்? ஒன்றுமே புரியவில்லையே என மனதுக்குள் புலம்பினார். இப்போது கிட்டுவின் நேரம். கிட்டு தன்னம்பிக்கையுடன் தண்ணீரில் குதித்தது. தொபுகடீர் என நேராக ஆழத்தில் மூழ்கியது. பல முறை முயற்சி செய்தும் கிட்டுவால் தண்ணீரில் நடக்கவும் முடியவில்லை, நீந்தவும் முடியவில்லை. பிறகு சோர்ந்து வந்த கிட்டு, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க சிங்கராஜா என்று கூறி காட்டை விட்டு ஓடிவிட்டது. விலங்குகள் அனைத்தும் குழப்பத்தில் இருந்தன. நரியாரே, நீங்கள் எப்படி தண்ணீரில் நடந்தீர்கள் என விலங்குகள் கேட்டன. நரியார் சிரித்து கொண்டே சொன்னார், அந்த குரங்கு ஒரு போலி மந்திரவாதி. விரலுக்குள் சக்கரை கட்டியை வைத்து அதனை உடைத்து காட்டி ஏமாற்றினான். அவன் ஏமாற்றத்தை நான் கண்டறிந்ததும் நான் ஒரு திட்டம் போட்டேன். அப்படின்னா நீங்க தண்ணீரில் எப்படி நடந்தீர்கள் என சிங்கராஜா கேட்டார். அதற்கும் நரியார் சிரித்து கொண்டே, அதுவா, நேற்று இரவு ஆற்றில் இருக்கிற நம் ஆமையாரையும் அவர்களுடைய நண்பர்களையும் சந்தித்து ஆற்றின் குறிப்பிட்ட சில இடங்களில் வெளியே தெரியாதபடி தண்ணீருக்குள் மிதக்கும்படி சொல்லியிருந்தேன். அதனால் ஆற்றின் மேல் அவர்களுடைய முதுகில் காலை வைத்து ஜாலியாக நடந்து சென்றேன். இந்த குரங்கு நடக்கும்போது ஆமையார் நகர்ந்து போய்விட்டார்கள், அவ்வளவுதான் என்று புன்னகை செய்தார். சிங்கராஜா இதை கேட்டவுடன், பலே நரியாரே, அசத்திட்டீங்க போங்க என்று பாராட்டி கைத்தட்டினார். முல்லைக்காடு சந்தோஷத்தில் மூழ்கியது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, எவ்வளவு திறமை இருந்தாலும் ஆணவமாக இருக்கக்கூடாது.